டைரக்டரா தன்னுடைய ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் மூலமா அறிமுகப்படுத்த போறாருன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி அவர் நிறைய பேருக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் வாய்ப்புகள் கொடுத்தாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதுல நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படிதான் இப்போ நம்ம ரியோராஜை வந்து ஹீரோவா வந்து நம்ம செரிஷ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கே அவங்களோட ப்ரொடக்ஷன்ல தான். இப்படிதான் வந்து நம்ம எஸ்கேயோட சகல ரியோராஜ் தான் வந்து ஹீரோ, எஸ்கே தான் அதுக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து February மந்த் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் அந்த படத்தோட டைரக்டர் தான் நம்ம எஸ்கேயோட சகல அப்படின்னு சொல்றாங்க. அந்த படத்தை நம்ம எஸ்கே தான் ப்ரொடக்ஷனும் பண்ண போறாரு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா லைக் அப்படி ஒரு கிரைட்டீரியா ஐடியாஸ் போட்டு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ரியோ கரண்ட்ல அவர் வந்து அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க ரியோ, கவின் அவங்க எல்லாமே ஒவ்வொரு படம் எடுக்கும்போது அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் யோசிச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் எல்லாருமே வந்து நெப்போ கிட்டு இவங்க தெரிஞ்சவங்க மூலயமா வந்திருக்காங்க அப்படின்னு பேசிக்கிற வகையில் என்னதான் ரியோட படம் அப்படின்னாலும் ஸ்டோரினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டைரக்டர்ஸ் கூடலாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஹோப் இருக்கும் அப்படின்னாலுமே ஒரு டெபியூ டைரக்டர்ஸோட ரோல் இப்போ வந்து மேஜராக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. இன்னைக்கு நம்ம குமுதம் டிஸ்கஷன்ல சிவகார்த்திகேயன் அவருடைய அடுத்த படம், அடுத்த பயணம், அடுத்துன்னு சில விஷயத்தை பத்தி பேச போறோம். எல்லாருமே வந்து நெப்போ கிட்டு இவங்க தெரிஞ்சவங்க மூலயமா வந்திருக்காங்க அப்படின்னு பேசிக்கிற வகையில இப்போ எஸ்கே தன்னுடைய சகலை அவர்களை வந்து டைரக்டரா தன்னுடைய ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் மூலயமா அறிமுகப்படுத்த போறாருன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் பேச போறோம். எஸ்கே அப்படின்னு சொன்னாலே அவரா வளர்ந்து வந்தவர்ப்பா. அந்த நெப்போட்டிசம் அதுக்குள்ளெல்லாம் அவர் இல்லவே இல்லை. அவர் உழைப்பால அவரோட டேலண்டால வந்தவர் அப்படின்னு நிறைய நம்ம பேசியிருப்போம். அதே மாதிரி அவர் நிறைய பேருக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் வாய்ப்புகள் கொடுத்தாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதுல நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படிதான் இப்போ நம்ம ரியோராஜை வந்து ஹீரோவா வந்து நம்ம செரிஷ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கே அவங்களோட ப்ரொடக்ஷன்ல தான் ரியோராஜ் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா அது பிளாக் ஷீப் அண்ட் அந்த ஒரு மாதிரி கொலாபரேஷன் நடந்தது. எஸ், அப்படிதான் ஹீரோவா நம்ம எல்லாருக்கும் வந்து ரியோராஜ் இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் அவர் பல படங்கள் பண்ணி இப்போ ஆண்பாவம் பொல்லாதது வரைக்கும் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா வந்து மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ரியோராஜை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரியோராஜ் வந்து அடுத்த படமா வந்து ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காரு. அந்த படத்தோட டைரக்டர் தான் நம்ம எஸ்கேயோட சகல அப்படின்னு சொல்றாங்க. அந்த படத்தை நம்ம எஸ்கே தான் ப்ரொடக்ஷனும் பண்ண போறாரு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா லைக் அப்படி ஒரு கிரைட்டீரியா ஐடியாஸ் போட்டு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயன் ப்ரொடியூசர்னா கார்த்திகேயன் அப்படின்றவர் தான் டைரக்டர். அவருடைய சகலுடைய பேர் வந்து கார்த்திகேயனா. ஸோ அதனால கார்த்திகேயன் ஒரு காம்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் லோகேஷ் கனகராஜ் மாதிரியான டைரக்டர் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அண்டு நிறைய பேர் சொல்றாங்க சகல அப்படின்றதுனால சிவகார்த்திகேயன் இதை பண்றதுக்கான ஒரு பர்சன் கூட வாய்ப்புகள் கிடையாது. மேபி தான் முன்னாடி ஒரு டேலண்டடான ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்றதா தான் இருக்குமே தவிர தெரிஞ்சவங்க அப்படின்றதுக்காக பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா எஸ்கே ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா அதை கண்டிப்பா யோசிச்சு தான் பண்ணுவாப்புல. அவர் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா அதுக்கு வந்து 1000 காரணங்கள் இருக்கும். அதுக்கும் சில சொல்றாங்க எஸ்கே பண்றதுக்கான ஒரு காரணமும் இருக்குங்க அப்படின்னு சொல்லி புள்ளி அதுதான் வந்து சகலன்றாங்க சுத்தி வளைச்சு. ஸோ அதுதான் அவர் சகல தெரிஞ்சவர் தான்ப்பா பண்றாரு அப்படின்னு பேசுறாங்க. இந்த டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி எஸ்கே உடைய சகல மட்டும் கிடையாது. அவர் வந்து லோகேஷ் கனகராஜுடைய அசிஸ்டண்டா இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய வாரிசு படம், வாரிசு, தோழா, நமக்கு தெரிஞ்ச படங்கள்ல டைரக்டரான வம்சி அவர்களுடைய அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹிப்ஹாப் தமிழா ஆதி கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருடைய வேலை கன்ஃபார்மா பிடிச்சிருக்கும். நீங்க என்னதான் நீங்க வந்து எஸ்கே வந்து அவர் வந்து நல்லவர் அது எல்லாம் ஓகே, பட் பாசிட்டிவான ஒரு விஷயம் டேலண்ட்டை பார்க்காம எதுவுமே வந்து பண்ண மாட்டாரு. டேலண்ட் பார்த்ததுனால மட்டும்தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று தலைவன் ஒரு வகையில் வந்து செல்ஃபிஷும் கூட. பண்ணோன்னா அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும்பா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. தான் பேரு எல்லாருக்கும் இருக்கிறது தான், என் பேரும் அவங்க அப்படி நிற்கணும்பா அப்படின்றதுல ரொம்ப வந்து கான்ஃபிடண்டா இருப்பாரு. அதனால தான் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு இல்லை. ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். அதில் எஸ்கே கேமியோ அப்படின்னு தாண்டி எஸ்கே ஒரு நல்ல ஒரு கேரக்டராகவும் இருந்தது. அது அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த ரியோராஜ் அவர்களுடைய அடுத்த படத்தில் நல்லா
நல்லாவே நம்மளால பார்க்க முடியும். எஸ், இப்படிதான் வந்து நம்ம எஸ்கேயோட சகல ரியோராஜ் தான் வந்து ஹீரோ, எஸ்கே தான் அதுக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து பிப்ரவரி மந்த் வந்து ம். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதாவும் பல லொகேஷன்ஸ்ல வந்து ஷூட்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேபி இந்த படத்துலயும் வந்து நம்ம எஸ்கே வந்து ஒரு கேமியோவோ ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க சொன்ன மாதிரி டேலண்ட் தான் பேசும். டெபியூ டைரக்டரா ஒருத்தவங்க உள்ள வராங்க அப்படின்னா அதுக்கு எஸ்கே சப்போர்ட் பண்றாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி எண்ட் ஆஃப் த டே அந்த ஸ்டோரி நல்லா இருக்கணும் அப்படின்றது தான். ம், ம், ம். நம்ம ரியோ ராஜும் வந்து இப்ப அந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோ ஆயிட்டோம், நிறைய படங்கள் வர படங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு இல்லாம ஒரு ஸ்டோரி பேஸ்டு படங்கள் பண்ணணும். ஒரு ஹீரோ மெட்டீரியலா தன்னை மாத்தினக்கு அப்புறம் அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பெரிய அப்படின்றத. ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலா. ஸ்ட்ரெஸ்ஸ தாண்டி ஒரு படம் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா, அடுத்த படமும் ஹிட் ஆகணும். அது எஸ், ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரொடியூசர சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆடியன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது ரியோ கரண்ட்ல அவர் வந்து அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. எஸ், கண்டிப்பா. ஏன்னா நீங்க ரியோ, கவின் அவங்க எல்லாமே ஒவ்வொரு படம் எடுக்கும்போது அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் யோசிச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில ரியோ அவர்கள் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் ஹிட்டா குடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொன்னு வந்து காமிக்கலான ஒரு மாரி ஒரு கேரக்டரா அடுத்தடுத்து ஒரு பாசிட்டிவ். எஸ்கேயோட அனதர் வெர்ஷன் தான் ரியோ அப்படின்னு கூட எஸ் சொல்லலாம். அப்படி சொல்லலாம். ஏன்னா, அத அவரு பார்த்து அப்படின்றனால ம். சொல்லலாம். பட் ஹி இஸ் ஹேவிங் அ யூனிக் யூனிக். ஸ்டைல் அண்ட் கண்டிப்பா. யூனிக் ஃபேன்ஸ் வச்சிருக்கிறாரு. ஏன்னா, ஆரம்பத்துல இருந்தே அவருக்கும் வந்து டெலிவிஷன் இருக்கும்போதே வந்து நெறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ, அத கேரி பண்ணி ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்கிறாரு ரியோ ராஜ். எஸ், இந்த படமும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வருதா, இல்ல டெபியூ டைரக்டரா அவர் எந்த அளவுக்கு, என்னதான் ரியோவோட படம் அப்படின்னாலும் ஸ்டோரினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நீங்க சொன்ன மாதிரி இந்த டைரக்டர்ஸ் கூட எல்லாம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஹோப் இருக்கும் அப்படின்னாலுமே ஒரு டெபியூ டைரக்டர்ஸோட ரோல் இப்ப வந்து மேஜரா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில. ஏன்னா அவங்க தான் பல ஹிட் படங்கள் கொடுத்துட்டு ம், இருக்காங்க. ம். அவங்க தான் வந்து ஒரு ப்ராமிசிங்கான வேற ஃபியூச்சர். யாரும் பண்ணலன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லலங்க. அவங்க ரொம்பவே வந்து இப்படிலாம் கோத்து விடக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, டெபியூ டைரக்டர்ஸ் மேல ஒரு ஹோப் அண்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவே எஸ். மாறியிருக்கு. முதல்ல புது வந்து ஆ டெபியூ டைரக்டர்ஸ் ஒரு படம் பண்றாங்க அப்படின்னா, அந்த படம் எப்படி இருக்குமோ, என்ன ம். ஆகுமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்த தமிழ் சினிமா டெபியூ டைரக்டர நம்பி எஸ். இந்தாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நெறைய இததான் நான் சொல்ல டைரக்டர்ஸ் வந்தேன். வந்து அந்த பேர வந்து காப்பாத்திக்கிறாங்க. அதுல வந்து அபிஷன் ஜீவந்தா இருக்கலாம். ஸோ நெறைய டைரக்டர் நம்ம வந்து அப்படியே லிஸ்ட் அவுட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி தான் இங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எஸ். இப்ப வந்து சிவகார்த்திகேயனோட சகலையான கார்த்திகேயன் ரியோ ராஜா வச்சு அவரோட டெபியூ மூவிய வந்து நம்மளுக்கு குடுக்க போறாரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மாரி எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றதே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். சோ அது ஃபர்ஸ்ட் லுக், ட்ரெய்லர்லாம் வரும்போது ஓகேப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் குடுத்துட்டாங்கன்னா, கண்டிப்பா இந்த படமும் வந்து அவங்களோட கரியர்ல வந்து ஒரு நல்ல நல்ல படமா படமா அமையும். இருக்கும். எஸ்கேயோட புரொடக்ஷன்ல இருந்து வந்து அடுத்த நல்ல படம் அப்படின்னுமே வந்து சொல்லப்படும். எஸ். அதுவும் இல்லாம எஸ்கே வந்து இன்னும் சில நம்மளுடைய நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நெறைய படங்கள்ல அடுத்தடுத்து கேமியோல வரப்போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. அது ஓகே. என்ன படம்ன்னு சொல்லிட்டு நம்ம குமுதம் டாக்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு அடுத்து நம்ம சொல்லுவோம். ஓகே. நன்றி நன்றி யோகி. திவ்யா.